திருச்சி பீமநகர் ஹீபர் ரோடு பள்ளிவாசல் எதிரில் செல்வ விநாயகர் கோவில் சந்தில் குடியிருக்கும் யாசின் என்பவரது வீட்டில் பைப் லைன் பழுதானதால் மாநகராட்சி மூலமாக வேலை பார்த்துள்ளார். பின்பு வேலை பார்த்த சாலை பகுதியை யாசின் சரி செய்த போது அங்கு வந்த 51வது வார்டு கவுன்சிலர் கலைச்செல்வி அவர்களின் கணவர் திரு கருப்பையா யாசினிடம் தனக்கு மாமூல் கேட்டதாக ஒரு காணொளி காட்சி கடந்த 2 தினங்களாக நகரில் வைரலாகி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து நாம் நேரடியாக களத்தில் இறங்கி கள ஆய்வு மேற்கொண்ட பொழுது அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்கும் யாசின் என்கின்ற அந்த நபர் கடந்த 2 தினங்களாக தான் ஊரிலேயே இல்லை என்றும் இதுவரை திரு கருப்பையா அவர்கள் தன்னிடம் பணம் எதுவும் கேட்டு அழுத்தம் தரவில்லை என்றும் கூறுகின்றார். மேலும் நான் இல்லாத பொழுது எனது பெயரை தவறாக பயன்படுத்தி யாரோ ஒரு நபர் கருப்பையாவிற்கு எதிராக அரசியல் செய்வதற்காக அப்படி ஒரு வீடியோவை உருவாக்கி இருக்கின்றார் என்றும் கூறுகின்றார். சார் வணக்கம், என்னோட பேர் யாசின். நான் இந்த வார்டுல இருக்கேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தவறான வீடியோ வந்துருச்சு. என் பேரை போட்டு யூஸ் பண்ணி என்னோட மாமன்ற உறுப்பினர்கிட்ட வந்து நான் என்கிட்ட பணம் கேட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யானது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. என்னோட பேரை யாரோ தவறா மிஸ்யூஸ் பண்ணி போட்டாங்க. இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. நான் வந்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துல இருக்கிறேன். என்னோட கூட்டணி கட்சிக்காரர் இவங்க. என் கூட்டணி கட்சிக்காரர் வந்து நான் தவறா சொல்லுவேன். என்னோட கூட்டணி கட்சிக்காரர் ரெண்டாவது அந்த விஷயத்துல வந்து நான் வந்து அந்த ஊர்ல இல்லை. இது தவறா யாரோ என்னோட பேரை தவறா யூஸ் பண்ணி யாரோ போட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை. ரெண்டாவது அந்த வீடியோல நானும் கிடையாது. இதுக்கு மறுப்பு நான் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவை இந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. என்னை யார்கிட்ட எனக்கு எந்த இதுவும் சொல்லலை, எதுவும் என்கிட்ட வற்புறுத்தலை. ஆனா என் பேரை தவறு பண்ணி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலயுமே வந்துருச்சு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் வந்துருச்சு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. என்னோட மாமன்ற உறுப்பினர் நாங்க ரொம்ப நெருக்கமா தான் இருக்கிறோம். ஆனா மாமன்ற உறுப்பினர் கருப்பையா அவர் வந்து என்கிட்ட வந்து எந்த விதமான பணமும் நம்மள்ட்ட கேட்கல. அது நம்மள்ட்ட கேட்கல. ரெண்டாவது அன்னைக்கு நான் ஊர்லயும் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என்னோட பேரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இதுதான் நடந்த உண்மை. அவ்வளவுதான். வணக்கம் சார். நான் வந்து 51வது வார்டு கவுன்சிலர் கலைச்செல்வி அவங்களோட ஹஸ்பண்ட் கருப்பையா. நடந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 10:30 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு ஃபோன் வந்தது என்னன்னா, இப்படி பாதாள சாக்கடை கொடுக்குறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒரு 11:10க்கு நான் இந்த பக்கம் வந்தேன். எதர்ச்சியா வந்தப்ப நம்ம நண்பர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கிறேன். நான் கேட்டேன், என்னங்க பாதாள சாக்கடை கொடுக்க? இல்லை, நான் உள்ள ரப்பீஸ் தான் அள்ளி போடுறோம், பாதாள சாக்கடை கணேசன்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்கிட்டே இருந்தேன். இல்லை நீங்க நான் வந்து சொன்னேன், இப்போ நீங்க பாதாள சாக்கடை கணேசனுக்கு இதுக்குள்ள கொடுத்தீங்கன்னா அந்த மேஸ்திரி கொத்தனார் வந்து பாத்துங்க உள்ள போயிடுவாரு அப்படின்னு நான் சொன்னேன். நான் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கல, சொன்னேன். அவர் இல்லைங்க ரப்பீஸ் தான் வேணா வாய் வார்த்தை பேசுறேன். அவங்களுக்கு எனக்கும் வாய் வார்த்தை கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேசுவோடனே வேலையை என்ன வேலை செய்யறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பாலத்துக்கு மேல வீடியோ எடுத்து தவறான செய்தி, யாசின் ஒரு நண்பர் தான், அவரு வந்து அவர் பேரை யூஸ் பண்ணி நான் பணம் கேட்டதாகவும் அது பண்ணி எடிட் பண்ணி ஏதோ போட்டிருக்காங்க கேட்டதாகவும். நடந்த சம்பவம் அது கிடையாது. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அந்த டைம்ல அவர் இங்கவே இல்லை. இவரை பேரை யூஸ் பண்ணி அவர் வந்து நான் பணம் கேட்டதாக சொல்லி ஒரு பேக் நியூஸ் ஷேர் பண்ணி ஒரு 2 நாளா பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க, தப்பான பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட பேருக்கு கலங்கம் ஏற்படுற மாதிரி இருக்கு. அவங்க சொல்ற கோரிக்கை ஏத்திருக்கேன். என்ன கோரிக்கை சொல்றாங்கன்னா, பாதாள சாக்கடை லைன் புது லைன் இங்க போட்டிருக்கோம், அந்த லைனை கொண்டு போய் நம்ம வந்து இதுல பம்பி எல்லாம் சேர்க்கணும்.
அதுக்கு வந்து இது இடையில இந்த எலெக்ஷன் வந்தனால அதை செய்ய முடியல. அது கூடிய விரைவில் நாங்க பண்ணிடுவோம். இந்த கணேசன் இந்த தவிர கொஞ்சம் பாருங்க, இந்த கணேசன் வந்து நாங்க ஐடியா கொடுத்து எல்லாமே பைப் எல்லாம் போட சொல்லி இது பண்ண. ஆனா இந்த சந்து மாநகராட்சி சந்து கிடையாது, இது அவங்க பொது சந்து. அது அவங்களாம் வேலை பார்க்குறாங்க. ஆமா, அது வந்து இந்த கணேசனை கொண்டு வந்து இங்க சேர்க்கணும், அதை சேர்த்து முடிச்சு விடுவோம். மித்தபடி நான் வந்து காசோ எதுவும் கேட்க கிடையாது. அது வந்து தவறான மேல இருந்து வீடியோ எடுத்து தவறான பரப்பியிருக்காங்க. இவருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதுதான் நடந்த உண்மை. வணக்கம். நான் 51வது வார்டு கலைச்செல்வி கருப்பையா. என் வார்டு 51வது வார்டு பீமன் நகர். இந்த ரோட்ல வந்து பாதாள சாக்கடை இணைப்பு எப்பயுமே தொந்தரவு உள்ள ஒரு ஏரியா. இந்த தெருவுல இருந்து வர பாதாள சாக்கடை வந்து மெயின்ல வந்து இணைக்க வச்சிருக்கோம். இதோட தொடர்ச்சி வந்து பிள்ளையார் கோயில் கம்போஸோட ஜாயின் பண்ணிக்கணும். இந்த வேலை நடைபெற தகுதியை குறித்து தேர்தல் எலெக்ஷன் நேரத்தினால இந்த வேலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ இது தொடர்ச்சியாக வேலையை பார்க்க போகிறோம். இதுல இருந்து ஒவ்வொரு குறுக்கு தெருவில் வர ஜாயிண்டான மேனல் பவர் புதுசாக பொருத்தப்பட்டுள்ளதை வந்து புதுசா இருக்கிறத வந்து பழைய மின் பம்போட இணைக்கப்பட்டு மீண்டும் இது புதுப்பிக்கப்படும். புதிதாக ரோடுகள் போட்டு தரப்படும். இந்த பாலத்துக்கு கீழே எல்லா வண்டிகளையும் மீன் வண்டிகளையும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அது பெரும்பாலான மக்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து வார சந்தைகள் மாதிரியும் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் தினந்தோறும் நம்ம சந்தைகளாவே போட்டுடலாம்னு சொல்லி தரக்கடைகளை மாற்றி அமைத்து பாலத்துகளை தரக்கடைகளை கட்டி தரதுக்காக அந்த கடைகள்லாம் கட்டி கொடுத்துட்டு அதை தற்சமே இப்போ வந்து எலெக்ஷனை முன்னிட்டு திறக்க முடியாதனால இப்ப அந்த வேலைகளை விரைந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கோம். அதுவும் தொடர்ச்சியாக நடைபெறும். இந்த பாதாள சாக்கடை இணைப்புக்கும் முற்றிலுமாக தீர்வு காணப்படும். இது மக்கள் கோரிக்கையாக என்கிட்ட முன்வச்சிருக்காங்க. அதை நிரப்ப முயற்சி செய்கிறேன். கண்டிப்பாக போர்கால அடிப்படையில் விரைந்து முடித்து தருகிறேன். நன்றி, வணக்கம்.